Hi all, welcome back to our session. Last video என்ன பார்த்தோம் phrasal verb based on wear and run இந்த ரெண்டு வேர்டை பேஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா go down. இந்த go down அப்படிங்கிறத என்னென்ன மீனிங் எல்லாம் நமக்கு கொடுக்குது ஓகேவா. ஸோ இந்த go down அப்படிங்கிறது இந்த ஒரு phrasal verb நமக்கு எத்தனை மீனிங்கை வந்து இம்ப்ளை பண்ணணும் அப்படின்னா 5 மீனிங்ஸ் இருக்குதுல்ல. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. The price of oil is going down. The price of oil is going down. So go down அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங் இம்ப்ளை பண்ணுது? ஸோ ஏதோ ஒரு ப்ரைஸோ ஒரு ப்ரைஸு இல்லை அப்படின்னா ஒரு டெம்பரேச்சராக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஓகேவா. ஸோ டெம்பரேச்சர், ப்ரைஸு, ரேட்டு. ஸோ ரேட்டு ப்ரைஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த ப்ரைஸு, டெம்பரேச்சர் இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா கம்மி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இம்ப்ளை பண்ணுறத வந்து நம்ம கோ டவுன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள், he will go down in history as a great king. He will go down in history as a great king. அப்போ இந்த இடத்துல go down அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? ஸோ இந்த இடத்துல go down அப்படிங்கிறது என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல விதமா இம்ப்ளை பண்ணுது. ஸோ he will go down in history as a great king அப்படின்னா இவன் வந்து வரலாற்றுல எப்படி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளப்படுவான் என்றால் சிறந்த அரசன் என்று. அப்போ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளப்படுறது ஓகேவா. டு பி ரிமெம்பர்டு, டு பி ரிமெம்பர்டு. இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா டு பி ரிட்டன், டு பி ரிட்டன், டு பி ரிட்டன், டு பி ரிட்டன். இது எல்லாமே என்னது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல கோ டவுன் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், கோ டவுன் அப்படின்னா ப்ரைஸோ டெம்பரேச்சரோ குறையிறதுக்கு நம்ம கோ டவுன் சொல்லுவோம். இன்னொரு என்ன அப்படின்னா டு பி ரிமெம்பர்ட், டு பி ரிமெம்பர்ட் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளப்படுறது, இல்லைன்னா டு பி ரிட்டன். இது எல்லாமே நம்ம கோ டவுன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்த சென்டென்ஸ், she tripped ஓகேவா. TRIPPED, she tripped and went down with a bump, with a bump. அப்போ இந்த இடத்துல என்ன மீனிங் எனக்கு கொடுக்குது? ஸோ இந்த இடத்துல went down அப்படின்னா wentன்றது கோவோட பாஸ்ட் ஃபார்ம். அப்போ she tripped and went down with a bump அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டா, கீழே விழுந்து அவளுக்கு தலையில அடிபட்டுருச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல went down, go down அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா to fall to the ground, to fall to the ground. கீழே விழுகிறதையும் என்ன சொல்லலாம் நம்ம go down அப்படின்னு சொல்லலாம். கீழே விழுகிறதையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா go down அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்த எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் பாருங்க. Italy went down to Brazil by 3 goals to 1. அதாவது 3:1 அப்படிங்கிற ஒரு ரேஷியோல இட்டாலி என்ன ஆயிருச்சு, பிரேசில் கிட்ட தோத்து போயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வெண்ட் டவுன் அப்படிங்கிறது அகெயின் கோவோட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெண்ட் டவுன் அப்படிங்கிறது என்னன்னா 3:1 அப்படிங்கிற ரேஷியோல இட்டாலி என்ன ஆயிடுச்சு, பிரேசில் கிட்ட தோத்து போயிருச்சு. ஸோ வெண்ட் டவுன், கோ டவுன் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கேம்லயோ பர்டிகுலரா ஓகேவா, பர்டிகுலரா கேம்லயோ இல்லைன்னா ஒரு காம்படிஷன்லயோ நம்ம என்ன பண்றோம், தோத்து போறது, டிஃபீட் ஆகுறத சொல்றதுதான் என்னது, டிஃபீட் ஆகுறதையும் நம்ம என்ன பண்ணலாம் கோ டவுன் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். கேம்லயோ காம்படிஷன்லயோ டிஃபீட் ஆகுறத வந்து நம்ம என்ன சொல்லலாம் கோ டவுன் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம் ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்த எக்ஸாம்பிள், தி சஜஷன் ஓகே, தி ஐடியா ஓகேவா, தி ஐடியா didn't go down
very well with her boss. The idea didn't go very well with her boss. ஸோ அவ சொன்ன ஐடியா வந்து என்ன ஆகல அப்படின்னா அவ பாஸ் கிட்ட வந்து செல்லுபடி ஆகல. அப்போ இந்த இடத்துல கோ டவுன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா டு பி ரிசீவ்ட் இன் அ பர்டிகுலர் வே. ஸோ அந்த பாஸ் வந்து அதை கரெக்டா புரிஞ்சுக்கல. ஸோ இந்த இடத்துல கோ டவுன் அப்படிங்கிறது டு பி ரிசீவ்டு in a particular way. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கோ டவுன். ஓகேவா, அந்த கோ டவுன் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசல் வெர்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து கோ டவுன். த ப்ரைஸ் ஆஃப் ஆயில் இஸ் கோயிங் டவுன் விச் மீன்ஸ் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கம்மி ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒரு ப்ரைஸையோ டெம்பரேச்சரையோ நம்ம குறையுது அப்படிங்கிறத சொல்றதுக்கு நம்ம கோ டவுன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க he will go down in history as a great king. அப்போ அவன் வரலாற்றுல ஒரு நல்ல அரசர் என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளப்படுவார், போற்றப்படுவார். டு பி ரிட்டன், டு பி ரிமெம்பர்டு, இதெல்லாமே நம்ம go down அப்படின்னு சொல்லலாம். she tripped and went down with a bump. அவ கீழே விழுந்து அவளுக்கு என்ன ஆயிருச்சு, அடிபட்டுருச்சு. அப்ப அந்த இடத்துல கீழே விழுகிறது to fall to the ground. அதையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா go down அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இட்டாலி went down to Brazil by 3-1. 3:1 அப்படிங்கிற ரேஷியோல இட்டாலி என்ன ஆயிடுச்சு, பிரேசில் கிட்ட தோத்து போயிருச்சு. அப்போ வெண்ட் டவுன் அப்படிங்கிறப்ப என்ன சொல்லலாம்னா பர்டிகுலரா ஒரு கேம்லயோ ஒரு காம்படிஷன்லயோ டிஃபீட் ஆகுறத வந்து என்ன சொல்லலாம், நம்ம வெண்ட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். தி ஐடியா didn't go down very well with her boss. அப்போ இந்த பாஸ் கிட்ட அவ சொன்ன ஐடியா கரெக்டா ரிசீவ் ஆகல. அதான் என்ன சொல்லுவோம் நம்ம இந்த இடத்துல கோ டவுன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டு பி ரிசீவ்ட் இன் அ பர்டிகுலர் வே, இதையும் நம்ம கோ டவுன் அப்படிங்கிற ஃப்ரேசல் வெர்ப் மூலமா இம்ப்ளை பண்ணலாம். அப்போ ஃப்ரேசல் வெர்ப்ல கோ டவுன் வந்து என்ன பண்ணுது, நமக்கு ஒரு 5 மீனிங்கை வந்து கொடுக்குது. அது என்னன்றத பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வேர்டு பார்க்கலாமா? ஸோ அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா கம். இந்த கம் வச்சு என்னெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம் அபவுட். கம் அபவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு ஹேப்பன். To happen, to happen. எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றத வந்து நம்ம to happen, come about அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், can you tell me how the accident came about. ஸோ அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்றத சொல்ல முடியுமா? அப்போ இந்த இடத்துல கம் அபவுட் அப்படிங்கிறது டு ஹேப்பன். ஓகேவா, கம் அபவுட் அப்படின்னா டு ஹேப்பன். அடுத்து பாருங்க, செகண்ட் வேர்டு என்னன்னா கம் அக்ராஸ். கம் அக்ராஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள், she comes across well in interviews. அப்போ இந்த இடத்துல கம் அக்ராஸ் அப்படிங்கிறதுக்கு என்னது, டு மேக் a particular impression. ஓகேவா, ஸோ ஒரு இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்றதை நம்ம என்ன சொல்லலாம், ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதை வந்து நம்ம கம் அக்ராஸ் அப்படின்னு சொல்லலாம். she comes across well in interviews. இன்டர்வியூல அவ நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி வந்தா. ஸோ கம் அக்ராஸ் அப்படின்னா she comes across well in interviews. அடுத்து பாருங்க, தேர்ட் வேர்டு வந்து கம் along. ஸோ கம் along அப்படிங்கிறப்போ டு அப்பியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, டு அப்பியர் இல்லைன்னா டு அரைவ். இது எல்லாமே கம் alongக்கு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், when the right opportunity comes along, she will take it. அப்போ எப்போ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அவ அதை எடுத்துப்பா. அப்ப அந்த இடத்துல comes along அப்படிங்கிறது டு அப்பியர் ஆர் டு அரைவ். ஓகேவா, டு அப்பியர் ஆர் டு அரைவ். அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த வேர்ட் கம் அப்பார்ட். கம் அப்பார்ட் அப்படின்னா டு பிரேக் இன்டு பீசஸ்.
ஸோ டு பிரேக் இன்டு பீசஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் the book just came apart in my hands. ஓகேவா? ஸோ கம் அப்பார்ட் அப்படின்னா டு பிரேக் இன்டு பீசஸ். அடுத்து பாருங்க கம் அரவுண்ட். கம் அரவுண்ட் அப்படின்னா டு கம் டு எ பிளேஸ் எஸ்பெஷலி சம்படிஸ் ஹவுஸ், அதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கோ ஒரு வீட்டுக்கோ அல்லது எஸ்பெஷலி வீட்டுக்கோ ஓகேவா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து போய் விசிட் பண்றத வந்து என்ன சொல்லுவோம் நம்ம கம் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஷார்ட் பீரியட்ல வந்து விசிட் பண்றத வந்து என்ன சொல்லுவோம் நம்ம கம் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க டு கம் அரவுண்ட் அண்ட் see us sometime. டைம் இருந்தா நீ வா வந்து எனக்கு என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படி சொல்றத வந்து நம்ம கம் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? பர்டிகுலரா ஒரு டைமையும் ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல விசிட் பண்றாங்க, இல்ல அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கம் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம அந்த கம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஒரு 5 வேர்டு பார்த்திருக்கோம். என்னெல்லாம்? கம் அபவுட் அப்படின்னா டு ஹேப்பன், about டு ஹேப்பன். கம் அக்ராஸ் அப்படின்னா இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றது. கம் அலாங் அப்படின்னா வர்றது. ஓகேவா? ஸோ டு அப்பியர் ஆர் டு அரைவ். கம் அப்பார்ட் அப்படின்னா பிரேக் இன்டு பீசஸ். கம் அரவுண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் பீரியட்ல வந்துட்டு ஒரு டைம்ல வந்து ஒருத்தவங்களை விசிட் பண்றது, பர்டிகுலரா ஹவுஸை போய் விசிட் பண்றது அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாமே கம் அரவுண்ட். ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் லேர்ன்ட் 2 திங்ஸ். என்னெல்லாம்? கம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு 5 பார்த்தோம். அதே மாதிரி கோ டவுன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் இந்த கோ டவுனை 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸா நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பியர் அண்ட் ரன் இதை பேஸ் பண்ணி 10 ஓகேவா ஈச் 5 பார்த்தாச்சு. அது மாதிரி இங்கே வந்து கோ டவுன், இன்னைக்கு கோ டவுனை பேஸ் பண்ணி எப்படி நம்ம 5 டைப்ஸா சொல்லலாம். அதே மாதிரி கம்மை பேஸ் பண்ணி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசல் வெர்ப் பார்த்தாச்சு. ஸோ டோட்டலா 20 ஃப்ரேசல் வெர்ப் இப்போவே லேர்ன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.